காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா, உமையே எண்ணி எந்நேரம் வழங்கும் இந்த வள்ளியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உடைய நல்லருள் தந்து எல்லோரும் எல்லாமுறை என்றென்றும் துணை இருப்பாய் தந்தா. அதற்கு அருள் செய் என்ற அடியாள்மை வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை மிகவும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இளைஞர் பணிமன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுத்திடும் கண்மாய் கருப்பர் ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான எனது அன்பு சகோதரன் சிறந்த ஒரு துணை ராஜ நடிகர் மற்றும் ராஜ நடிகருமான லேனா கவிராஜ் அவர்களது கலைவேந்தர் லேனா கவிராஜ் அவர்களது சார்பாகவும் எங்களது புதுகை முத்தமிழ் நாட நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீரே.
அனைத்திற்கும் நியாயங்களானவளே, கரவழி பாவை நீயே, பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தருபவளே, புலமிக்க வேத பொருளே, பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே, புகழ் கருமாறி உமையே என்று போற்றி புகழும் அனை மகாசக்தி ஆகிய இந்த உலகத்தில் உள்ள அத்துணை சக்திகளையும் மனைவி நின்றாலும் கூட எனது குலதெய்வமாகிய கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகையினுடைய வரவை எண்ணி அனுதினமும் வலிமேல் ஒளி வைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக இந்த இடத்திலே எப்படி காத்திருக்கிறேன் தெரியுமா? சின்ன கண்ணன் அழைக்கிறான் அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி என்னுடைய கந்தவருமானை நினைத்து நினைத்து பாடிக்கொண்டிருந்தாலும் சொக்கனுக்கு வைத்த சுந்தரியாக நினைக்கும். சாரி கமச பாமல்
நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே என்னுடைய கந்தபெருமானியை நினைத்து நினைத்து மேலும் இந்த இடத்தில் பாடிக்கொண்டிருந்தாலும் கூச்சம் மிகுந்த பொன்னாக நினைத்து கூச்சம் மிகுந்த பொன்னே கொஞ்சம் தமிழ்நாட்டு பொன்னே மண்ண மட்டும் பார்க்கும் பொண்ணு நானே குளத்தில் குளிக்கையிலே கொத்து என்ன பார்க்கும் குத்த வச்சு குளிக்கும் பொண்ணு நானே தாய் வழி நானும் தமிழத்தினாலே அந்த சரித்திரத்தில் கண்ணையிலே கண்ணத்தினாலே கூச்சம் மிகுந்த பொண்ணே கொஞ்சம் தமிழ்நாட்டு பொண்ணே மனமுட்டு பார்க்கும் பொண்ணு நானே குளத்தில் குளிக்கையிலே கொத்து என்ன பார்க்கும் பொண்ணே குத்த வச்சு குளிக்கும் பொண்ணு நானே
தூரத்தில் இருந்து என்னுடைய தோழியாகப்பட்டவள் என்ன தெரியவில்லை, வெகு நேரமாக அழைக்கும் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த தோழியையும் சந்தித்த விஷயம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக நெஞ்ச தொட்டு சொல்லு வாடத்தான் சாட்சி இருக்கு, சாட்சி இருக்கு. ஓ நெஞ்ச தொட்டு சொல்லி ராசா பாடிக்கொண்டே நின்றாலும் வெகு தூரத்தில் இருந்து யாரோ ஒருவர் என்னை அழைச்சிட்டே இருக்காங்க. தோழியை சந்தித்து விஷயம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா எங்க அப்பா சின்ன பிள்ளைல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கார். ஏன்னா கந்தபெருமானுக்காக கருணை சிந்தனைகளை விதைத்து இந்த கந்தனுக்காக காவலுக்கு போகணும், இடத்திற்கு தலைவி அப்படின்ற ஒரு பொறுப்பு உன் கையில். உனக்கு துணையாக அண்ணன்மார்கள் தோழிமார்களை வர சொல்றேன். ஏன்னா ஒரு வேண்டுதல், எங்க அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்தும் பெண் குழந்தை இல்லை என்ற ஒரு கவலை. வேட்டைக்கு போறாங்க. காடுனாலே கொடியக்கூடிய மிருகங்கள் வாழக்கூடிய இடம். ஆனா அந்த காட்டுக்குள்ளே ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் சத்தம் கேட்டாதான். சத்தம் வந்த திசையை நோக்கி போய் பார்க்கல, இங்க வெள்ளிக்கிழமை தோணி எடுக்கப்பட்ட பள்ளத்திற்கு அருகில் வள்ளி கொடிகள் சுற்றப்பட்டு ஒரு குழந்தையை கண்டெடுக்கிறாங்க. அதெல்லாம் அந்த குழந்தையை கண்டெடுத்த மாத்திரத்துல எங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ஏன்னா ஆசைக்காக ஆண் குழந்தைகள் இருந்தாலும் ஆசைக்கு பெண் குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு கவலை. இந்த கவலையை தீர்த்தாய கந்தபெருமானே, ஆக தக்க பருவத்தை இந்த குழந்தை அடையும் பொழுது கருணை சிந்தனைகளை விதைத்து உனக்காக நான் காவலுக்கு வர சொல்றேன்னு கந்தபெருமானுக்காக ஒரு வேண்டுதல். அந்த வேண்டுதலை நிறைவேற்ற காலம்
நடத்தக்கூடிய காலம் வந்துருச்சு. இந்த காவல்லாம் நல்லபடியா முடிக்கணும்ன்ற எண்ணங்கள் நிறைய இருக்கு. இறைவனுடைய அருளால நல்லபடியா முடியணும்ன்ற ஒரு ஆசை. முதல்ல எங்க அப்பா சொன்னது அவருக்காக காவல் தான். ஆனா அவர் மேலே காதல் வரும்னு நான் நம்பவே இல்லைங்க. ஆமா, கண்டதும் காதல் கிடையாது. அவரை காண காண காதல். அவரு குரு பார்த்தால் கோடி நண்பன் சொல்லுவாங்க. அவர் குறுக்குறுன்னு என்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, குலக்கடவுள் இல்ல அவரு. குலக்கடவுள் தான். குலக்கடவுள், கடவுள் மீது ஒரு காதல். ஏன் கடவுள் மீது காதல் வரக்கூடாதா? கண்டிப்பா வரலாம். கோதை என்று சொல்லக்கூடிய ஆண்டாளுக்கு காதல் ஏற்பட்டது. சிறுபிள்ளையிலிருந்து துளசி செடி ஓரமாக கண்டெடுக்கப்படுறாரு. பெரியாழ்வார் வந்து அந்த குழந்தையை கண்டுதான் எடுத்தாரு. என்னைய போலவே கண்டெடுத்து சிறுபிள்ளையில இருந்து அந்த குழந்தையை வளர்த்து வரும் பொழுது திருமாலுடைய பெருமைகளை சொல்லி சொல்லி வளர்க்கிறார். ஏன்னா அவருக்கு அவர் தானே ஆழ்வார் இல்லையா? அந்த திருமாலுடைய பெருமைகளை சொல்லி சொல்லி வளர வளர அவர் மீது இருந்த அந்த பக்தி என்று சொல்லக்கூடியது காதலாக மாறியது ஆண்டாளுக்கு. அந்த காதலாக மாறியதுமே ஒவ்வொரு நாளும் பெரியாழ்வார் என்ன செய்வாரு? பூந்தோட்டம், இந்த தோட்டத்தில் உள்ள பூக்களை எல்லாம் பறித்து அதை ஒரு மாலையாக தொடுத்து வச்சிருவாரு. இது திருமாலுக்காக அழகு பார்த்து பார்த்து கட்டுவார் அந்த மாலையை. அந்த மாலையை பார்த்து பார்த்து அவளை வர்ணிச்சு வர்ணிச்சு கட்டக்கூடியவரு பெரியாழ்வாரு. அப்ப இந்த மாலையை என்ன பண்றா? ஏன் அவருக்கு போட்டாதான் அழகா இருக்குமா, தனக்கு சுடினால் அழகா இருக்காதா அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணு ஒரு நாள் அந்த மாலை எடுத்து அணியிற அப்பா இல்லாத நேரத்துல அப்பா கட்டிட்டு போயிருக்காரு. இருக்கிற மாலை எடுத்து இவ அழகு பாக்குறா. போட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நானும் ரொம்ப அழகா இருக்கேன், அவளை விட நான் அழகா இருக்கேனே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி தன்னை வர்ணிச்சுக்கிறான். இப்படியே அனுதினமும் அனுதினமும் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன, இந்த மாலையை நம்ம நல்லாவே கட்டி வச்சுட்டு போனோம். ஆனா அந்த மாலையில ஒரு முடி, அதாவது சிறு சிறு முடி இருக்கே, இது என்ன காரணம் தெரியலையேன்னு சொல்லி ஒரு நாள் மறைந்திருந்து பார்க்கிறார். அந்த பெண் புள்ள அந்த மாலையை எடுத்து சூடிக்கிட்டு அழகு பார்த்துட்டு இருக்கா. கோபம் வந்தது பெரியாழ்வாருக்கு. திட்டாரு பிள்ளைய. பிள்ளை அழுதுட்டே போயிட்டு அவளுடைய இடத்துக்கு. இங்க பெரியாழ்வார் உறங்கிட்டாரு. இரவு நேரம் வந்தது, உறங்கினாரு. அப்ப கனவுல இறைவன் தோன்றாரு. ஆமா, ஆழ்வார் பெருமானே, உன் குழந்தையே நீ அஞ்ச. ஆக அவள் சூடிய மாலை எனக்கு மிகவும் அழகாக இருந்தது. அவள் சூடினதுக்கு அப்புறம் தான் அந்த மாலைக்கு ஒரு அழகு. ஆக இனிமேல் தினமும் உன் பிள்ளையே அந்த மாலையை முதல்ல சூட சொல்லி பிறகு அந்த மாலையை கொண்டாந்து எனக்கு சூடுனாரு. அதனால அவளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி, சுடர் மங்கை அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. இப்படியே அந்த மாலை போக போக மாலையை தான் தினமும் அணிஞ்சு கொடுத்தா. ஆனா அந்த திருமாலையே கட்டிக்கணுன்ற ஆசை அவளுக்கு வந்துருச்சு. அப்பையும் தன்னுடைய ஆசையை தகப்பட்ட சொல்லும் பொழுது தகப்பன் திட்டுறாரு. தகப்பன் திட்டு எப்படி ஒரு தெய்வத்தை போய் திருமணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு திட்டுறாங்க. அன்று இரவே பெரியாழ்வார் கனவிலே திருமால் தோன்றி உன் பிள்ளையே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து திருவரங்கத்துக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லி திருவரங்கம் கூட்டிட்டு போனாரா பெண்களை அழைச்சிட்டு ஸ்ரீரங்கநாதரை திருமணம் பண்ணுவதற்காக. அந்த ஆண்டாளுக்கு ஸ்ரீரங்கநாதருக்கு அங்கேதான் திருமணம் ஆனிச்சு. அப்ப அந்த அம்மா ஒரு பெண்ணா, சாதாரண பெண்ணா பிறந்தவங்க தானே, அவங்க ஆசை நிறைவேறும் பொழுது என் ஆசை காவல்ன்றது ஒரு புறம், என்னுடைய காதல் முதல்ல நிறைவேறும். அது உங்க எல்லாரும் கையிலையும் தான் இருக்கு. ஆமாங்க, காதல்னா சாதாரண காதல் இல்லை, மனிதர் உணர்ந்து கொள்ள. இது மனிதர் காதலே அல்லங்க, அதையும் தாண்டி என்னுடைய கந்தவர்மான் மீது நான் வைத்த காதல் தெய்வீக காதல். இந்த தெய்வம் தானே வழிவுடன் காதல் நிறைவேறதுக்கு. ஆனா அவருக்காக எடுத்து வச்ச பாடம், விரிச்சு வச்ச பாயம் வீணா போகுது. தினமும் எடுத்து வச்ச பாயம், விரிச்சு வச்ச பாயம் வீணாக போகுது. அந்த